அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்க? அம்மோ என்ன பண்ணுறீங்க? அது பிச்சு தரீங்களா அம்மாவுக்கு? ஆமாம். ஹாய் சொல்ல எல்லாருக்கும். நல்லா இருக்கீங்களா? கேளுங்க. சாப்பிட்டீங்களா? வாங்க எங்கள் வீட்டுக்கு. ஐயோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஒரு 10 days ஆச்சு, நான் வீடியோவே எடுக்கவே இல்லை. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக வந்து பொண்ணெல்லாம் ஆறி இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்க முடியுது என்னால். இதோ இப்போ வந்துட்டு சரி காலையில் வந்து அவர் ஆஃபீஸ் இருக்குது, 2 o'clock வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் காலையில் வந்து மதிய சாப்பாடு செய்யலை. காலையில் தோசை சட்னி மட்டும் தான் செஞ்சேன். அப்புறம் வந்துட்டு அந்த சட்னி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு. கார சட்னி தான். மதியத்துக்கு வந்து நம்ம முட்டை குழம்பு வைக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக வெங்காய பூண்டு வந்து உரிக்கிறதுக்காக எடுத்து வந்து வச்சேன். அதை வந்து பாப்பா உரிக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து வந்து வச்சுருக்கா. சரி அதை உரித்து வச்சுட்டு அப்புறம் பாப்பா தூங்க வச்சுட்டு நம்ம சமையல் செஞ்சால் சரியாக இருக்கும். அவங்க வந்ததுக்கப்புறம் சாதம் வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே வந்து நம்ம டெய்லியும் வந்து வீடியோ போட போகிறோம். நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு மேலே கண்டிப்பாக நான் போட வந்து ட்ரை பண்ணுறேன். அப்புறம் போடுறேன்னு சொல்லிட்டு என்ன இந்த அக்கா இன்னும் போடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நான் வந்து ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக போடுறேன். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் உடம்பு வந்து பரவாயில்ல. இப்போ பாருங்கள், எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுறா பாப்பா. பாப்பா நிறைய வந்து பேச ஆரம்பிச்சிட்டா. அதை வந்து ஃபுல்லாக வந்து பேசலைன்னா அந்த மழலை பேச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சூப்பராகவே பேச ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் என்ன பேசுகிறோமோ கூட 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 பேசுகிறா. நல்லா தான் இருக்குது. அவள் கூட வந்துட்டு இருக்கனால நல்லா ஜாலியாக என்ஜாயாக இருக்குது. டைம் போகிறது தெரியல, அவ்வளோதான். என்ன பேசும்போது நல்லா கொஞ்சம் முதல்ல நல்லா தான் இருக்குது, வேலை செய்யும் போது வேலை செய்ய விட மாட்டேன்றா. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. சரி என்ன பண்ணுறது, எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போய் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போது நம்ம சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். அதோடு வந்து ஒரு வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 10 இலை மாதிரி நம்ம புதினா இலை சேர்த்திக்கிறோம். அதோட கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் வதக்கும் போது உப்பு போட்டு வதக்கிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். இப்போ கொத்தமல்லியும் போட்டுட்டு அதையும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவு நான் வந்து ஒரு 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 3 தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம், வதங்கிறதுக்கு லேட் ஆகும், அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். அடுத்து இந்த சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிறேன், அது எல்லாம் சேர்த்திக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் வந்து சேர்த்துறதும் சேர்த்துக்காது உங்கள் இஷ்டம். நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு சேர்த்துட்டு இருக்கேன். அடுத்து எல்லாமே வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதை பாருங்கள், நல்லா வதக்கிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து தோசை சுட்டுட்டு இருந்தேன், எனக்காக ஆற வச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால ஆற வச்சு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஆறிச்சா நான் வந்து தொட்டு பார்த்துட்டு ஆறிச்சுன்ட்டு எடுத்துகிட்டு போய் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எனக்கு காலையில் வந்து அர்ஜென்ட்டாக செய்யணும் இல்லையா, நான் சீக்கிரமாக செய்ய வேண்டியதாக இருக்குது எல்லா வேலையும். இப்போ நான் அரைச்சிட்டேன், அவருக்கு தோசையை சுட்டு கொடுத்தாச்சு. அவருக்கு வந்து சாப்பிட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். இது வந்து சண்டே நாங்கள் எடுத்தது தாங்க, அவ்வளோதான். அவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்புனதும் பாருங்கள் என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுவா. ஏன்னா அவர் கிளம்பிட்டாரா, இவ்வளோ வந்து பேக் எடுத்துகிட்டு மாட்டிட்டு நானும் போயிட்டு வரேன்றா. எங்கே போகிறீங்க? ஆஃபீஸ் போறியா? ஆமாம். ஏய் எங்கே பேகு? உனக்கு லஞ்ச் பேக் எங்கே எடுத்து வச்சுட்டே. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி வைக்கிறதுலாம் அரைச்சி வச்சுட்டேன். பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா, அதுக்குள்ள நம்ம குழம்பு செஞ்சிடலாம். என்னென்ன அரைச்சி வச்சுருக்கேன்னு காமிக்கிறவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி பொரிச்சோம் இல்லையா, அது வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன்.
இதில் ஜாரில் வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா பூண்டு, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம் 2 பேருக்கு தானே, அதனால் கொஞ்சமாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், ஒரு 2 பட்டை, 3 லவங்கம் சேர்த்துருக்கோம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், மிளகு, சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி பேஸ்ட் வந்து அரைச்சி நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இல்லை உப்பு போட்டு, உப்பும் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 2னா ஒரு 1.5 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் இல்லையா, மஞ்சள் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ நம்ம வந்து எடுத்து கட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நான். அப்புறம் நம்ம கொத்தமல்லி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கவர் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது ஒரு வேலை முடிஞ்சிடும். நம்ம அப்பப்போ எல்லா வேலையும் செஞ்சுட்டோன்னா வேலை முடிஞ்சிடுங்க. இன்னும் வந்து பாத்திரம் கழுவலை, ஏன்னா பாப்பா எழுறதுக்குள்ளே சமைச்சிடலாம். பாத்திரம் கூட நம்ம அப்புறமா கூட கழுவிக்கலான்ட்டு நான் பாத்திரம் கழுவாமல் வச்சுருக்கேன். பாத்திரம் வந்துட்டு நான் அவர் வந்த பின்னால் தான் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நம்ம அப்பப்போ எல்லாம் வந்து நீட் பண்ணி வச்சிடலாம். இப்போ அது வந்து பச்சை வாசனால நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாங்க. நான் காரத்தை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு காரம் போட்டிருக்கேன். நாங்கள் எல்லாமே காரம் நல்லா சாப்பிடுவோம், அதனால் காரம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள், அடுத்து ஒரு கரம் மசாலா வேணுன்னா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும்தான் அதில் இருந்துச்சு, அதனால் அதை சேர்த்துட்டேன். அந்த மசாலாவோட பச்சை வாசனம் போகிற அளவு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து அந்த மசாலாவோட கறி வாசனைலாம் போகிறதுக்காக நான் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடுறேன். அப்புறமா வந்து உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா வந்து குழம்பு கொதிக்கட்டும். நான் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே சரி கொஞ்சம் வந்து நம்ம மாம்பழம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம அப்பப்போ நம்மளுக்குன்ட்டு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டே இருக்கணும் இல்லையா, அதனால் வந்துட்டு நான் பாப்பா தூங்கும் போது தான் நான் இதை வந்து சாப்பிட்றேன். ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து இப்போ அடிக்கடி மாம்பழம் தரனால அவளுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகிறது, ஹீட் ஆகிடுது இல்லையா, அதனால் நான் அவளுக்கு கொடுக்காம சாப்பிட்றதுக்காக நான் அவள் தூங்கும் போது சாப்பிட்றேன். ஆனால் டெய்லி வந்து ஒரு பழம் கொடுங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு முட்டை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இது மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். அதனால் காலையில் ஒரு 2, மதியம் நைட்டுக்கு 2க்காக நான் மொத்தம் 5 முட்டை மட்டும் சேர்த்தேன். என்னை பாப்பா வந்து குழம்புல இருக்க முட்டை சாப்பிட மாட்டேன், அவளுக்காக தனியாக வேக வைக்கணும். அதனால் ஒரு 5 முட்டை மட்டும் சேர்த்துட்டு அந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க. இது பக்கத்தில் பாருங்கள், பாப்பாவுக்கு வந்து முட்டை வச்சுருக்கேன். ஏன்னா வந்து குழம்புல இருக்க முட்டை வந்து சாப்பிட மாட்டேன்றா. நானும் ஆம்லேட்டும் போட்டு கொடுத்துட்டோம், ஃப்ரை பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடலாம், வெறும் இந்த முட்டை மட்டும் சாப்பிட்றா. சரி அவளுக்காக அது மட்டும் நான் வச்சுட்டேன். இப்போ குழம்பு பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுவே நீங்கள் வந்து கிளறாமல் அப்படியே விட்டுடணுங்க. கிளறினீங்கன்னா முட்டை எல்லாம் உடஞ்சிடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி மெதுவாக வந்து எடுத்து விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, லாஸ்ட்டாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக கிளறி விட்டோம்னா நம்ம குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இது வந்து நம்ம சிக்கன் மட்டன் அதை அன்றைக்கி வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த குழம்பு கூட செஞ்சுக்கலாம். அதே டேஸ்ட்டு தான் வரும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அல்லது குழம்பு அடிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து முட்டை வந்து பாப்பாக்காக வெந்துட்டுருக்கு. உங்களுக்கு வெந்ததும் ஆஃப் பண்ணிட போகிறேன். இப்போ அவர் வரன்ட்டு வந்து கால் பண்ணார், அதனால் அவருக்காக சாதம் வச்சுட்டோம். இப்போ பாருங்கள் இது எங்கே கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னா, அவர் வரான்னு கால் பண்ணாருன்ட்டு அவர் வெளியே நின்றுட்டே தான் கால் பண்ணியிருக்காரு, எங்களுக்கு தெரியல. இப்போ போய் அவர் அவங்க அப்பாவை கூப்பிட்றதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. யார் வந்திருக்கிறது? அப்பாவா? ஆமாம், கூப்பிடு, வாங்க சொல்லு. சிரிப்பாப்பார்.
இப்போது சாதம் முட்டை குழம்போட சுட சுட நாங்கள் சாப்பிட்றோங்க. அவர் வரும்போது வந்து கபாப் வாங்கிட்டு வந்தார், அதையும் வச்சு சாப்பிட்டாச்சு. அவ்வளோதாங்க, மதியம் வந்துட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நைட் ஃபுல்லாக எடுக்கலான்னு தான் பார்த்தேன். சரி நைட் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்லன்னு சொல்லிவிட்டு அதனால நான் இதோடய ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதியம் வந்துட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் தூங்கிட்டோம். அப்புறம் வந்து மழை வந்து நல்லா ஜோராக பெஞ்சிட்டு இருந்ததா, மழை பெய்ஞ்சது. அப்புறம் கொஞ்சம் பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இப்போ வந்து நைட்டுக்கு வந்துட்டு குழம்பு வந்து இருக்குது, முட்டை குழம்பு. ஆனால் அம்மா வந்து சிக்கன் செஞ்சாங்களாம், கொஞ்சம் கொடுத்து அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு போனான். அதனால் நைட்டு வந்து எந்த சமையல் இல்லைங்க. அதனால தான் இப்போ நைட் வந்து நான் எடுக்கலை வீடியோ. ஆஃப்டர்நூன் வரைக்குமே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் வந்து ரெகுலராக நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய். டாட்டா பாய். உபா கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாய்.